வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியலில் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் டீட்டெயில் ஆன்சர். ஓகேங்களா? டீட்டெயில் கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 1 மார்க் 2 மார்க் அண்ட் ப்ரீஃப் மற்ற கொஷின்ஸ்லாம் போட்டாச்சு. இது அடுத்தது பார்த்தோன்னா நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஜாகிரஃபிலையும் நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரியில் நிறைய லெசன், மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் லெசனுக்கே நம்ம வந்துட்டோம். தென் சிவிக்ஸ்லேயும் இன்னும் ஒரு 3 லெசன் தான் இருக்குது நம்மளுக்கு பெண்டிங். அண்டு எக்கனாமிக்ஸில் இன்னும் ஒரு லெசன், டோட்டலாகவே நம்மளுக்கு 2 லெசன் தான் இருக்குது, இன்னும் ஒரு லெசன் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஓவராலாக நம்ம ஃபுல்லாகவே செகண்ட் டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேர்ட் டேர்முக்கு தான் இப்போ போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் ஒரு லெசன் மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? டீட்டெயில் கொஷின் ஒரு சில லெசனுக்கு போடாமல் விட்டுருக்கேன். அது எல்லாமே இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க. ஸோ டீட்டெயில் கொஷின் வேணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்த லெசனும் அது அப்போ அந்த டைமில் போட வேண்டி இருந்ததுனால டக்குன்னு அந்த லெசன் போனதுனால இது அப்படியே விட்டு போச்சு. சரிங்களா? ஸோ இனிமேல் அந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது. அப்பப்போ அந்த லெசன் அடுத்தடுத்து நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, என்எம்எம்எஸ்க்கு ட்ரஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து கொஷின் ஆன்சரும் அப்பப்போ படிச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உள்ளேருந்து கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்லேருந்து அந்த 1 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பேப்பர் நம்ம வெரிஃபை பண்ணதுலேருந்து பார்த்தோன்னா கொஷின் ஆன்சர் நம்மளுக்கு புக் பேக் கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற டெஸ்டிங்கும் அந்த கொஷினில் இருக்குது. சரிங்களா? ஸோ புக் பேக் மட்டும் நம்மளுக்கு கேட்காம உள்ளேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்டிருந்துருக்காங்க இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும், எந்த என்எம்எம்எஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம லெசன் நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் தயவு செஞ்சு இப்போ வர்ற 7th to 8th ஸ்டூடெண்ட் என்எம்எம்எஸ்க்கு அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். இதுக்கு முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது லெசனை A to Z செம்மையாக படிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் இதை வந்து ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இதை விட்டுட்டிங்க அப்படின்னா ட்ரஸ்ட்லேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு, அதாவது என்னதுன்னு சொல்ல, நம்ம ஒரு ஜாபுக்கு போனோம்னாலும் இந்த இதில் நான் ஸ்காலர்ஷிப் இந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறேன், அடுத்தடுத்து உங்களுக்கு கெரியர் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயந்தான். பட் அதையும் தாண்டி நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு ஜாப் ரிலேட்டடாகவும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டிஎஸ்சி டெஸ்ட்டு, என்டிஎஸ்சி இதெல்லாம் கிளியர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதையே பேஸ் பண்ணி தாங்க டிஎன்பிஎஸ்சியும். நீங்கள் எழுதுகிறத டிட்டோ, நீங்கள் என்ன எழுதுறீங்களோ, எக்ஸாம் என்ன எழுதுறீங்களோ அதுதான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரும். என்ன நீங்கள் 8th மட்டும் படிக்கிறீங்க, ஆனால் அங்கே என்ன படிக்கணும்னா 3rdலேருந்தே நிறைய பேருக்கு தெரியாது 3rdலேருந்து படிக்கணும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஆனால் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறதா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிறோம். குரூப் 1க்கே நம்ம அதை படித்தாவே நம்மளால் இது பண்ண முடியும். சரிங்களா? குரூப் 2க்கெலாம் நிச்சயமாக நீங்கள் 12th வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களால் வேலை வாங்கிட முடியும். ஓகேவா? அப்போ இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு அங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இப்போ இருந்தே நல்லா பண்ணுங்கள். எந்த காம்படிஷன் எக்ஸாம் வந்தாலும் விடாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா? இது நம்மளால் முடியாது அப்படின்னு மட்டும் போயிடாதீங்க, உங்களால் முடியும். ஓகே? ஸோ இந்த எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன், ஹெவி காம்படிஷன் தான். இந்த என்எம்எம்எஸ்க்கே நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. சரிங்களா? இயர்லி 12,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த ஏஜில் உங்களுடைய இன்கம் இது. சரிங்களா? அதனால் இது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே? அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டுக்குலாம் இந்த அவேர்னஸை நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா நல்லா படிக்கிற, செம்மையாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாத இருக்கும், இதை பற்றின இது தெரியாது. ஸோ நிறைய ஸ்கூலில் அந்த இதை சொல்லக்கூட ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட இல்லை. ஏன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனாலையும் சொல்கிறதில்ல. ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியறது கூட கிடையாது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வறுமையில் படிக்க முடியாமல் இருக்காங்களே, காலேஜ்லாம் கூட போய் சேர முடியாமல் எவ்வளோ பேர் தவிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 வருஷத்துக்கு 48,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? காலேஜ் சேரும் பொழுது நம்ம அந்த அமௌண்ட் நம்ம கையில் இருக்கும், நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி ட்ரஸ்ட் எக்ஸாம்லேயும் எழுதுங்க. அடுத்தது என்டிஎஸ்சி 9th 10th என்டிஎஸ்சி. ஓகேங்களா? 9th ட்ரஸ்ட் எக்ஸாம், 10th என்டிஎஸ்சிலாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு ஃபண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம பார்க்கலாம், கொஷின் பார்க்கலாம். ஸோ என்எம்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தென் இதில் வந்து சோசியல் மட்டும் நம்ம கொடுக்காம இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த இது எக்ஸாம் வரும்போதே சரிங்களா, எக்ஸாம் அதாவது அந்த கால்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருப்போம். சரிங்களா, என்ன காரணம் இப்போ என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா, இது கொஞ்சம் ஒர்க்கும் அதிகம், அது மட்டும் இல்லை நிறைய லெசன்ஸ் போட வேண்டியதும் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு லெசன்ஸ் போடாமல் நம்ம 1 மார்க் கொடுத்தா அது வந்து சரியாக இருக்காது அப்படின்னும் கொஞ்சம் தோணுச்சு. சரிங்களா, ஸோ அதையும் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, சரி. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன். ப்ராசஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னதுங்க? மண் அந்த எப்படி வந்து மண் உருவாகுது. ஓகே, பார்க்கலாம். ஆன்சர் இந்த பேராகிராஃப் தான் இது ஃபுல்லாகவே. சரிங்களா, ஹைலைட் பண்ணது. இதில் நீங்கள் 6 to 7 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே. சரிங்களா, இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பாயிண்ட்டாக ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா அடுத்த பாயிண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அது போதும். கண்டிப்பாக இந்த மாதிரி பேராகிராஃபாக எழுதாதீங்க. 1 by 1 பாயிண்ட் அடுத்தடுத்த பாயிண்ட்டாக கொடுங்க. சரிங்களா, ஓகே, ரைட். சாயில் ஃபார்மேஷன். சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன் ப்ராசஸ். ஓகேவா, இந்த இதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பேரண்ட் மெட்டீரியல், கிளைமேட், டோபோகிராஃபி, ஆர்கானிசம்ஸ், டைம். சரிங்களா, இது எல்லாம் தான் ஒரு சாயில் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் தான். ஓகே, இதை கொடுத்து நீங்கள் 5 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கூட ஓகேவா எடுத்துப்பாங்க. சரிங்களா, ஸோ தெரியாததை அப்படியே மேனேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மேட்ரு என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்மளால் முடியும் இல்லையா. ஸோ அதனால் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 9th 10th போகும்பொழுது நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்க கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் ரொம்ப அப்படியே கிராமட்டிக்கலாக எழுதணும் அப்படின்லாம் கூட இல்லை. அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது மட்டுமே கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஓகே. சாயில் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ், gases, liquids and organisms that together support life. ஓகே, ஸோ சாயில் அப்படிங்கிறது இது எல்லாமே கலந்த ஒரு மிக்சர் தான் சாயில் அப்படிங்கிறது. சரிங்களா, சாயில் மினரல்ஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் சாயில். இட் ஃபார்ம்ஸ், இது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட், இது அடுத்த பாயிண்ட்டாக எழுதணும். சரிங்களா, இது செகண்ட் பாயிண்ட். இட் ஃபார்ம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். தேர்ட் பாயிண்ட், இட் ஃபார்ம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் உருவாகுது. இட் இஸ் நோன் ஆஸ் த ஸ்கின் ஆஃப் த எர்த். சரிங்களா, ஸோ பூமியினுடைய தோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பூமியினுடைய தோல் அப்படின்னா என்னதுங்க? சாயில் தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதுதான் இட் இஸ் நோன் ஆஸ் த ஸ்கின் ஆஃப் த எர்த். ஸ்கின் ஆஃப் த எர்த் என்னதுங்க? சாயில். சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ராக்ஸ். அதுதான் பேரண்ட் மெட்டீரியல் சொல்கிறோம். சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ராக்ஸ் த்ரூ த process of weathering and natural erosion. Water, wind, temperature change, gravity, chemical interaction, living organisms and pressure differences all help break down parent material. Okay va, it leads to the formation of loose material. அதாவது அந்த மெட்டீரியல் அந்த மண்ணை அந்த பேரண்ட் அந்த இதை வந்து தளர்ந்து, அதாவது அந்த லூஸ் கொடுக்குது. சரிங்களா, ஸோ இந்த ப்ரெஷர் இது எல்லாமே தான் இந்த பேரண்ட் மெட்டீரியல் வந்து அந்த பிரேக் டவுன் ஆகி அந்த சாயில் உருவாகிறதுக்கு காரணமாக அமைது. இந்த ஃபார்மேஷன் தான் அந்த இதை வந்து அந்த ராக் இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே தளர்ந்து அது மண்ணாக உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. சரிங்களா, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தே ஃபர்தர் பிரேக் டவுன் இன்டு ஃபைன் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அதாவது ஒரு அப்படியே அந்த ரொம்ப ஃபைனாக அப்படியே துகள்களாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபைன் ப்ராடக்டாக அந்த இது உருவாகுது. சரிங்களா, ஃபைன் பார்ட்டிகலாக அந்த இது உருவாகுது. திஸ் ப்ராசஸ் ரிலீஸ் த மினரல்ஸ் லாக்டு இன் த ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ். Later on, the vegetative cover which develop in that region forms humus content in the soil. This way the soil gets matured gradually. ஸோ இந்த வழிகளில் தான் இந்த சாயில் வந்து கிராஜுவலாக இந்த மாதிரி சாயில் வந்து உருவாகுது. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்கிறாங்க டோட்டலாகவே இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாம் இணைஞ்சது தான் சாயில் அப்படிங்கிறோம். அதாவது இது வந்து
ஃபார்ம்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இது வந்து ஒரு பூமியினுடைய தோல் அப்படிங்கிறோம் சரிங்களா. மண் அப்படிங்கிறது பூமியினுடைய தோல் அப்படிங்கிறோம். இது எந்தெந்த ப்ராசஸில் இது உருவாகுது, என்னென்ன சேஞ்சஸ் இதனால் இது உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி பிரேக் டவுன் ஆகி அந்த சாயில் வந்து லூஸ் கொடுத்து அந்த இடத்துல வந்து அதாவது இந்த மற்ற கனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மினரல்ஸ்லாம் இதில் அப்படியே உருவாகுது சரிங்களா. தீஸ் ப்ராசஸ் ரிலீஸ் த மினரல்ஸ் லாக்டு இன் த ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது என்ன ஆகுது, மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு இது துணையாக இருக்குது. அதாவது லேட்டர் அந்த வெஜிடேட்டிவ் தாவரங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மரங்கள் செடி கொடிகள் இதெல்லாம் உருவாகிறதுக்கு இந்த அடுத்த ஸ்டெப் அதாவது இந்த பாறைகள்லேருந்து இது பிரேக் டவுன் ஆகி இது உருவாகுது. அதிலிருந்து அந்த சின்ன சின்ன துகள்களாக ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அந்த இது உருவாகுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து மினரல்ஸ்லாம் அதில் ஏற்கனவே இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் மினரல்ஸ்லாம் அதில் ஃபார்ம் ஆகுது. அதெல்லாம் உருவானோடனே அதுக்கப்புறம் வெஜிடேட்டிவ் கவர், அதாவது தாவரங்கள் அதில் வளர்கிறதுக்கு ஏற்ற ஒரு மண்ணாக இது உருவாயிருது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சாயில் வந்து முழு கண்டென்ட்டாக அந்த இடத்துல வந்து ஒரு வெஜிடேட்டிவ் இது வந்து உருவாகுது அப்படின்னா அந்த மண் வந்து தரமான மண்ணாக உருவாயிருச்சு சரியாக, மண் வந்து கரெக்டாக வந்துருச்சு, அந்த ஃபார்மேட் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதுதான் கிராஜுவலி அந்த மண் வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான இது சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம பாயிண்ட்டாக போட்டு நீட்டாக எழுதுனீங்கன்னா செம்மையாக இருக்கும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இதையும் எழுதிடுங்க சரிங்களா. ஸோ ரோமன் நம்பர் 10th ரோமன் ஓகேவா. 10th ரோமனில் ஃபஸ்ட்டு கொஷின் ரைட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நான் இதனுடைய லிங்க்கு உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் சரிங்களா. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா வீடியோ, இந்த கொஷின் வரைக்கும் நம்ம போட்டாச்சு. அதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஓகே சரி. செகண்ட் கொஷின் பாருங்கள். கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ராக்ஸ். ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேப் போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ இதை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். கண்டிப்பாக இதை பார்த்தே உங்களுக்கு இதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அதை கரெக்டாக போட்டுருங்க. ராக்ஸ்லேருந்து இது வந்து இதாகிறது என்னென்ன வருதுங்க, பிரிகிறது என்னது, இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக். ஸோ இதோடைய கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இக்னியஸோட கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரூசிவ் இக்னியஸ், எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ். ஓகே. செடிமெண்ட்ரியோட கேட்டகரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், கெமிக்கல், மெக்கானிக்கல். ஓகே. மெட்டமார்பிக் இதில் தெர்மல், டைனமிக். ஓகே. இக்னியஸ் ராக்ஸ் நான் இதில் வந்து ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஹைலைட் பண்ணதை மட்டும் கரெக்டாக பாயிண்ட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத அடுத்தடுத்து பாயிண்ட்டாக கொடுங்க. ஃபஸ்ட்டு இக்னியஸ் ராக்ஸ் இதை மட்டும் அப்படியே அந்த பேராகிராஃபாக எழுதிக்கிங்க சரிங்களா. இல்லைன்னா அடுத்தடுத்த பாயிண்ட்டாக கொடுத்தீங்கனாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா. இதை அப்படியே என்னது பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அப்படி கொடுத்தோம்னா ஓகேவா இருக்கும், சரியாக இருக்கும் ஓகேவா. இக்னியஸ் ராக்ஸ். த இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த solidification of molten magma, also called as primary rocks or parent rocks. primary முதன்மை பாறைகள் இல்லைன்னா தாய் பாறைகள்னு சொல்லுவோம். parent rocksனால் என்னது, தாய் பாறை அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. ஸோ இதை தான் இக்னியஸ் ராக்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு முதன்மை பாறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் 2 டைப்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ், இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ். எக்ஸ்ட்ரூசிவ் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக பாயிண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே டெஃபினிஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு பேஜ் நல்லா கவர் ஆகும் சரிங்களா. ஒரு 2 பேஜுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டைப்ஸ் போட்டு அப்படியே அதுக்கு கீழே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அப்படிலாம் எழுதும் பொழுது பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். இது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும், அது மட்டும் இல்லை நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்மளுக்கு வந்து போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம் நம்ம சரிங்களா. வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும். தென் அடுத்தது நம்ம 10th எழுதும்பொழுது 9th 10th அந்த மாதிரிலாம் எழுதும் பொழுது இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு அங்கே இன்னும் பெட்டராகும் உங்களைய சரிங்களா. ஸோ அதனால் நீட்டாக தெளிவாக இந்த மாதிரிலாம் எழுத கற்றுக்கோங்க. இது நம்மளுக்கு பேஜஸ் நல்லா ஒரு 2 பேஜ் 3 பேஜ் அந்த மாதிரி கவர் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு சரியா. ஓகே
சரி, இதில் வந்து டைப்ஸ் 2 டைப் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு ஒவ்வொரு டைப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ். இதில் ஹைலைட் பண்ணது மட்டும் கொடுங்க. அடுத்தடுத்த பாயிண்ட்டாக கொடுங்க ஒவ்வொரு இதையும். சரிங்களா? ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்புக்கும் அடுத்த பாயிண்ட்டாக கொடுத்துருங்க. சரிங்களா? 4 பாயிண்ட் அப்படி நீட்டாக கொடுக்கணும். 1 by 1 நீட்டாக 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் வரும். ஜஸ்ட் மோஸ்ட்லி 4 பாயிண்ட் 3 பாயிண்ட்டோட நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ். Molten magma comes out from the interior of the earth surfaceனு போட்டுக்கோங்க. earth அப்போசிட்டர் எஸ். ஓகேவா? அப்போசிட்டர் எஸ் போட்டுக்கோங்க. earth surfaceனு மட்டும் போடுங்க. its surfaceனு போடாதீங்க. அதுக்காக தான் இது எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இது வேண்டாம். ஓகேவா? ஸோ என்ன பாயிண்ட் கொடுப்பீங்க? molten magma comes out from the interior of the earth surface. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு கெட் சாலிடிஃபைடு அண்டு ஃபார்ம் ராக்ஸ். இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே அதை கொடுக்குறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை பற்றி தான் நம்ம டெஃபினேஷன் கொடுக்குறோம். ஸோ அதை திரும்ப அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இட் இஸ் அதெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணுங்கிறதுல நம்மளுக்கு கீ பாயிண்ட் இது தான். சரியா? இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். கெட் சாலிடிஃபைடு அண்டு ஃபார்ம் ராக்ஸ். அடுத்தது எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லுவீங்க? எக்ஸாம்பிள்னு போட்டு கீழே பசால்ட் ஃபவுண்ட் இன் த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ். த மோல்டன் மேக்மா சம்டைம்ஸ் கூல்ஸ் டவுன் டீப் இன்சைட் த எர்த்ஸ் crust அண்ட் பிகம்ஸ் சாலிட். ஓகேவா? இது எப்படி இருக்கும்? கூல்ஸ் டவுன். அதாவது இது வந்து ரெண்டுமே என்னதுங்க? மேக்மானாவே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தீப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம். தீப்பிழம்புகளாக அது வந்து உருவாகி அது என்ன ஆயிருதுங்க? பாறைகளாக உருமாறுது. சரிங்களா? அப்படியே பாறைகளாக சிதைந்து அப்படியே உருவாகிருது. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, இந்த இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நல்ல டீப்பாக அந்த பாறைகள் வந்து நல்ல டீப்பான ஆழத்தில் இது வந்து கூல் ஆகுது. இது கூல் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் இது கூல் ஆகும். ஓகேங்களா? அதான் இங்கே சொல்கிறது புளுட்டோனிக் ராக்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறோம். ஓகேவா? அதாவது அடியாழ பாறைகள் டீப்பாக இருக்கக்கூடியது மண்ணிலிருந்து, அதாவது நாம் மேலே பார்க்கக்கூடியது மேலே இருந்தே பார்த்தோம்னா அடி ஆழத்துலேயும் அந்த பாறைகள் இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்னா அந்த மேக்மா லெவல்லையே தான், அந்த தீ இதுலேயே தான் இருக்கும். சரிங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா மெதுவாக அப்படியே கூல் ஆகும். சரிங்களா? உடனே சீக்கிரமாக கூல் ஆகிராது. மெதுவாக கூல் ஆகக்கூடிய லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? சம்டைம்ஸ் கூல் டவுன் டீப் இன்சைட் த எர்த் crust. அந்த இன்சைடு கீழே ரொம்ப டீப்பில் தான் அது வந்து கூலாகும் மெதுவாக. சரிங்களா? ஸ்லோலி அண்ட் ஃபார்ம் கிறிஸ்டல்ஸ். அதான் ஸ்லோவாக இதாகும். ஓகேவா? ஸோ நம்ம இதை மட்டும் கொடுத்தா போதும். இது ஒரு பாயிண்ட் கொடுத்துக்குங்க. அடுத்தது த டீப் சீட்டட் ராக்ஸ் ஆர் கால்ட் புளுட்டோனிக் ராக்ஸ் அண்ட் த ஒன்ஸ் ஃபார்ம்டு அட் சாலோ டீப்ஸ் ஆர் கால்டு ஹிப்போபைசல் ராக்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது எக்ஸாம்பிள்னு போட்டு கிரானைட், டயோரைட் அப்படின்னு இது 2 மட்டும் கொடுங்க போதும். சரிங்களா? எக்ஸாம்பிள்னு போட்டு இது 2 மட்டும் கொடுங்க. கிரானைட், டயோரைட் அப்படின்னு மட்டும் போட்டு கொடுங்க. எக்ஸாம்பிள் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். ஓகேவா? 2 பாயிண்ட் கொடுப்பீங்க. 2 பாயிண்ட்டுக்கு கீழே என்ன சொல்லுவீங்க? அடுத்தது எக்ஸாம்பிள் கொடுத்து நீட்டாக எழுதிடுறீங்க. அவ்வளோதான். ரைட். அடுத்தது பாருங்கள், செடிமெண்டரி ராக்ஸ். இது பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே சுருக்கி நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதனால் எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? செடிமெண்டரி ராக்ஸ். The sedimentary rocks are formed by the sediments derived and deposited by various agents. Okay. Also known as stratified rocks. ஓகேவா? ஸோ ஆல்சோ அப்படிங்கிறது அடுத்த பாயிண்டில் நீங்கள் எழுதும்பொழுது எப்படி போடணும்? கேபிட்டல் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் கொடுங்க. ஸ்மால் லெட்டர்லேயே ஆரம்பிச்சிடக்கூடாது. ரைட்? ஓகே, இது 2 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் செடிமெண்டரி ராக்ஸ் பார்த்தோம். அடுத்தது செடிமெண்டரிலே டைப்ஸு. ஆர்கானிக் செடிமெண்டரி ராக்ஸ். தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் த டீகம்போசிஷன் ஆஃப் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த ராக்ஸ் எப்படி உருவாகும்? டீகம்போசிஷன் ஆகும். அதாவது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே இறந்து மண்ணுக்குள்ளார நல்லா புதைஞ்சு அது பல வருடங்கள் ஆகி அது நல்லா டெபாசிட் ஆகி அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய அந்த ராக்ஸ் தான் இது செடிமெண்டரி, ஆர்கானிக் செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் கண்டெய்ன்ஸ் ஃபர்சில்ஸ். ஓகேவா? இது அடுத்த பாயிண்ட்டாக கொடுங்க. கண்டெய்ன்ஸ் ஃபர்சில்ஸ் அப்படின்னு மட்டும் கூட கொடுத்தீங்க போதும். செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் சாக், டாக் இது மட்டும் கொடுங்க போதும்.
டோலமைட் இதுவும் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான் சரிங்களா. உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்தீங்கன்னா ஓகே ரைட். ஆனால் எக்ஸாம்பிளுக்கு போட்டு கீழே கொடுங்க சரியா. அடுத்தது மெக்கானிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ். தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு த disintegration of igneous and metamorphic rocks. Okay, so example sandstone, shale, clay இதெல்லாமே. chemical sedimentary rocks formed by capital போட்டு ஆரம்பிக்கணும், ஸ்மால்லேயே ஆரம்பிச்சிடாதீங்க சரிங்களா. அப்படி உங்களால் ஆரம்பிக்க முடியல these are formed அப்படின்னு ஆரம்பிங்க சரிங்களா. இப்படி எழுதிங்கனாலே போதும். formed by precipitating of minerals from water. It is formed usefully through evaporation of chemical rich solutions. Okay, these rocks are called also called என்னன்னு சொல்கிறான் evaporates, அதாவது evaporate ஆகிறதுனால சரிங்களா. ஸோ இது ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுனால இதெல்லாம் இது நம்ம கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 பாயிண்ட் மட்டும் கொடுங்க. அடுத்தது எக்ஸாம்பிள்னு போட்டு ஆஸ் யூஷுவல் சரிங்களா. எக்ஸாம்பிள்னு போட்டு ஜிப்சம் ரைட். மெட்டமார்பிக் ராக்ஸ் ஃபார்ம்டு வென், இந்த ஃபார்ம்டுன்னு சேர்த்திக்கோங்க இந்த பாயிண்ட்டோட சேர்த்து. ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு வென் இக்னியஸ் அண்ட் செடிமெண்டரி ராக்ஸ் சப்ஜெக்ட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இது 2 டைப்ஸ். தே ஆர் இப்படியே கொடுங்க 2 டைப்ஸ். தே ஆர் thermal metamorphism, dynamic metamorphism. If the change in the rocks is mainly caused by high temperature. If the change in the rocks is mainly caused by high pressure. சரிங்களா. thermal metamorphism, டைனமிக் மெட்டமார்பிசம் இங்கேயே நம்ம கொடுத்துட்டோம். திரும்பவும் நீங்கள் கொடுத்து ஹெட்டிங் கொடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா இந்த 2 டைப்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இந்த தெர்மல் மெட்டமார்பிசம் அப்படின்னு டாபிக் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்டு கொடுங்க சரிங்களா. புரிஞ்சுக்குங்க, ஏன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. தெர்மல் மெட்டமார்பிசம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டு கொடுத்துருங்க. அடுத்தது டைனமிக் மெட்டமார்பிசம் அப்படின்னு போட்டு இந்த பாயிண்ட்டை கீழே கொடுங்க சரியா. ஓகே, ஸோ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தா பேஜஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி இந்த கொஷின். ரொம்ப பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கம்மியாக வர்ற மாதிரி நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க ரைட். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இது இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதோட ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா. இந்த இதோட முடிஞ்சிச்சு. ஸோ பேஜ் நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க. பேஜ் நம்பர் நம்மளுக்கு இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு பேஜ் நம்பர் தெரிஞ்சிடும் ரைட். 87 ஓகேவா பேஜ் நம்பர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயில் சரிங்களா. லேயர்ஸ் ஆஃப் சாயில் மண்ணினுடைய வகைகள். ஆன்சர் இதுதான், லேயர்ஸ் ஆஃப் சாயில். ஸோ 10th ரோமன் நம்பர் 10 இதில் வந்து 3rd கொஷின் சரிங்களா. ஸோ எந்த ஒரு கொஷினுமே நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுலேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். பட் சின்னதாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் சரியா. ஸோ சாயில் அப்படின்னு போட்டுக்கோங்க. சாயில் அப்படின்னு போட்டு ஹெட்டிங் போட்டு இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் ஒரு 2 லைன் அது மட்டும் கொடுங்க சரிங்களா. ஸோ இதை அப்படியே கொடுங்க. சாயில் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், minerals, gases, liquids and organisms that together support life. ஓகே, ஸோ இதுவரை கொடுத்தீங்கன்னாவே போதும். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே எழுதுங்க சரிங்களா. ஸோ இது போட்டு லேயர்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு போட்டு இந்த இதை அப்படியே இதை போட்டுருங்க சரிங்களா. இந்த டயக்ராம் அப்படியே போட்டு இது எல்லாமே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுறீங்க. ஆர்கானிக் லேயர், இந்த இடத்துல ஹரோஷன் ஆர் ஹூமஸ், அந்த இதெல்லாமே எழுதுறீங்க சரிங்களா. இதை அப்படியே போட்டு எழுதிக்கோங்க ரைட். இதை முடிச்சுட்டு இங்கே இந்த பாயிண்ட் அப்படியே இது வரைக்கும் கொடுத்துருங்க ஓகேவா. ஸோ 3rd கொஷின் இது வரைக்கும் முடியுது ரைட். Horizon or humus. This layer is dominated by organic material. அதாவது ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன சொல்லுவோம், லீவ்ஸ், நீடில்ஸ், ட்விக்ஸ், மோஸ் அண்டு லிச்சன்ஸ், இது எல்லாமே ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் அடுத்தது இந்த இடத்துல இருக்கிறத நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுறாங்க ஓகேவா. ஹாரிசன் ஆர் டாப் சாயில் அது எங்கே இருக்குது,
இதுதான் ஓகேவா. அடுத்த அதே அதாவது இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் லைட்டாக இருக்கக்கூடிய இந்த இது it is the part of topsoil composed of organic matter mixed with mineral matter. ஸோ ஆர்கானிக் மேட்டரும் இருக்கும் இதில், மிக்ஸ்டு வித் மினரல்ஸும் இதில் இது கம்போஸ்ட் ஆகிருக்கும். ஹாரிசான் ஆர் எலிவேட்டட் லேயர். ஓகே, இந்த லேயர் இதில் இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலிவேட்டட். ஈங்கிறது எலிவேட்டட் லேயர் அப்படின்னு இங்கே மீன் பண்ணுது. திஸ் லேயர் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி லீச்டு ஆஃப் கிளே, iron and aluminium oxides which leaves a concentration of ore. அடுத்தது B, horizon or subsoil. This layer reflects the chemical or physical alteration of parent material. ஓகேவா, subsoil இது parent material இருந்து அந்த அடுத்த அந்த லெவல் தான் இது. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. திஸ் அயன், clay, aluminium and organic compounds are found accumulated in this horizon. Horizon or parent rock. Partially weathered parent material accumulates in this layer. ஸோ பார்ஷியலி இந்த இது அப்படியே இன்னும் கொஞ்சம், அதாவது பேரண்ட் மெட்டீரியல் இது தான் இங்கே இது. ஸோ இது அப்படியே இங்கே கொஞ்சம் தான் மாற்றம் பெற்றிருக்குமோ இல்லையே, ஆனால் மோஸ்ட்லி இதில் அந்த அதனுடைய இது தான் இங்கே இருக்குது, அந்த தன்மை தான் இங்கேயும் இருக்குது. ஓகேவா. அடுத்தது ஹாரிசன் பேரண்ட் ராக். திஸ் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் அன்வெதர்டு பார்ட் ஆஃப் பெட் ராக். ஓகேவா. ஸோ பெட் ராக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் முழுமையாக சிதைவடைந்த அந்த பாறை. சரிங்களா. மண் உருவாகுது, அதாவது சிதைவடைகிறது எதன் மூலமாக சிதைவடையுதுங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் மேக்மா, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் முழுமையாக நம்ம விலங்குகளினுடைய அந்த இறந்த அனிமல்ஸ் அண்டு தாவரங்கள், அதாவது பிளான்ட்ஸ், இது எல்லாமே மண்ணுக்குள்ளார சிதைவடைஞ்சு உருவாகக்கூடிய அந்த இதுதான் பேரண்ட் இது. ஸோ இது அன்வெதர்டு, வெதர் கண்டிஷன் கீழே அடியாழத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் தான். சரிங்களா. இதுதான் பெட்ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் நம்ம தாவரங்கள் வளர்வதற்கு, இந்த பிளான்ட் இதெல்லாம் உருவாகிறதுக்கு இது காரணமாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஆர்கானிக் லேயர், அடுத்தது டாப் சாயில். டாப் சாயில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதில் எல்லாமே இது வளர்வதற்கு அது ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த டாப் சாயில். அடுத்தது சப்சாயில். இந்த சப்சாயிலில் பார்த்தோம் அப்படின்னா மினரல்ஸ் அந்த இது எல்லாமே இந்த சப்சாயிலில் உருவாகியிருக்கும். அடுத்து பேரண்ட் மெட்டீரியல். இந்த பேரண்ட் மெட்டீரியலில் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அதனுடைய தன்மைகள்லேருந்து ஓரளவுக்கு தான் கொஞ்சம் தான் மாற்றம் பெற்றிருக்கும் இந்த பேரண்ட் மெட்டீரியல். சரிங்களா. அடுத்து பெட்ராக் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே இதில் எந்த ஒரு விஷயமுமே இதில் நடந்திருக்காது, மாற்றம் பெற்றிருக்காது. இதில் தான் அடுத்து மாற்றம் பெறுவதற்கு இதில் லைட்டாக இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதை தான் புரிதல் இருந்தால் போதும், நம்மளுக்கு படிச்சிடலாம். ஓகேவா. ரைட், இதுதான் லேயர்ஸ் ஆஃப் சாயில். ஓகே. ஸோ நம்ம இந்த டயக்ராம் கண்டிப்பாக இதை போட்டு இதை எழுதிடுங்க, அவ்வளோதான். ஓகே. ரைட். கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த சாயில். மண்ணினுடைய வகைகள். இது டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயில் பார்த்தோம். இதில் வகைகள். இதுக்கும் அதே சாயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. சரிங்களா. இந்த சாயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இதை அப்படியே எழுதுங்க. சாயில் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 6 மேஜர் டைப்ஸ். ஓகேவா. 1 by 1 எழுதிடுங்க. அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், மவுண்டைன் சாயில், டெசர்ட் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நீட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் கொடுக்கலாம். ஓகேவா. இதுலேயும் பாயிண்ட்டாக நான் அடுத்தடுத்து ஹைலைட் பண்ணதை அடுத்தடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக 4 பாயிண்ட் வரும் ஒவ்வொன்றுக்கும். சரியா, அந்த மாதிரி கொடுத்துருங்க. சரியா. ஸோ ஃபஸ்ட்டு அலுவியல் சாயில். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஆரம்பிக்கும் பொழுது கேப்ஸில் ஆரம்பிக்கணும், கேபிட்டல் லெட்டர் போட்டு ஆரம்பிங்க. சரியா. ஃபவுண்ட் இன் த ரீஜியன்ஸ் ஆஃப் ரிவர், வேலிஸ், ஃப்ளட் பிளைன்ஸ் அண்ட் கோஸ்டல் ரீஜியன்ஸ்.
ஃப்ளட்டு உருவாகுது இல்லையா, அந்த மாதிரியான பிளைன்ஸ் அந்த இதெல்லாம் இந்த அலுவியல் சாயில் உருவாகுது. ஸோ இது ஃபார்ம்டு பை த டெபாசிஷன் ஆஃப் சில்ட் பை த ரன்னிங் வாட்டர். ஓகேவா, இது எப்படி இதாகுதுங்க, அந்த ரன்னிங் வாட்டர் வந்து ஆறுகள் அந்த மலைகள்லேருந்துலாம் தண்ணி வந்து ஓடும் இல்லையா, ஸோ அந்த தண்ணீர் ஓடும் பொழுது உருவாகக்கூடிய அந்த மண்கள் அந்த துகள்கள் மூலம் அது அப்படியே படிய அப்படியே மண் உருவாகிடுது. சரிங்களா, அந்த சின்ன சின்ன மலைகள்லேருந்து அடித்து வரப்பட்ட அந்த சிறிய துகள்கள் தான் இங்கே டெபாசிட் ஆகி அப்படியே மண்ணாக உருவாகிடுது. சரிங்களா, அதுதான் அந்த பாறைகள் வந்து அப்படியே மண்ணாக உருவாவதற்கு இதுதான் ஒரு இது. சரியா, ஸோ அதுதான் சொல்கிறோம் ரன்னிங் இது ஃபார்ம்டு பை த டெபாசிஷன் ஆஃப் சில்ட் பை த ரன்னிங் வாட்டர். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் ஆஃப் ஆல் சாயில்ஸ். ஓகேவா, இதுதான் எல்லா சாயிலுக்குமே வந்து அதாவது அடிநாதம் அந்த இது சொல்லுவோம் இல்லையா, பேசிக், அதுதான். இது வந்து ரொம்ப வளம் மிக்கது, அதாவது பயிர்கள் வளர்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு சூப்பரான மண் அப்படின்னு சொன்னால் இதுதான். அதுதான் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் ஆஃப் ஆல் சாயில், அதாவது மற்ற பயிர்கள் நல்லா வளமாக இதில் வந்து வரும். அதுதான் நெல், கரும்பு இந்த மாதிரியான சுகர் கேன், அதாவது சூட்டபிள் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன், ஜூட், ரைஸ், வீட் அண்ட் அதர் ஃபுட் கிராப்ஸ். இது எல்லாமே நல்லா வரக்கூடிய மண் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அலுவியல் சாயில் தான். சரிங்களா, ரொம்ப வளமிக்கது, சத்தானது அப்படின்னு சொல்லலாம் இதை. ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இந்த ஃபார்ம்டு பை த அப்படின்னு வரும். அடுத்து மோஸ்ட் இது தேர்ட் பாயிண்ட், இது சூட்டபிள் ஃபார் த கல்டிவேஷன், இது ஃபோர்த் பாயிண்ட். ஓகேவா, 4 பாயிண்ட்டாக பிரித்து எழுதிக்கோங்க, 1 by 1 எழுதுங்க, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது பிளாக் சாயில் ஃபார்ம்டு பை வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ், கிளேயி இன் நேச்சர், ரிட்டன்சிவ் ஆஃப் மாய்ச்சர், ஐடியல் ஃபார் க்ரோவிங் காட்டன். சரிங்களா, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது ரெட் சாயில் ஃபார்ம்டு பை வெதரிங் ஆஃப் மெட்டமோர்பிக் ராக்ஸ் அண்ட் கிறிஸ்டலைன் ராக்ஸ். The presence of iron oxides makes this soil brown to red in color. ஓகே, ரெட் சாயில். இது எப்படி வந்து ரெட் ஆகுது அப்படின்னா, இது வந்து iron oxide makes this soil brown to red in color. Found in semi-arid region, not in fertile soil. Suitable for millet cultivation. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த விவசாயம் அந்த இது ஏற்றுறது கொஞ்சம் கம்மியான லெவலில் தான் இது வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அவ்வளோ சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப இந்த மாதிரி அலுவியல் சாயில் மாதிரி பெஸ்ட்டாக இருக்காது இது. லேட்ரைட் சாயில் ஃபவுண்ட் இன் த ரீஜியன்ஸ் விச் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெட் சாயிலில் அந்த தண்ணீர் அந்த மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். சரிங்களா, அது மண் வந்து தேங்கி வச்சுக்காது. ரொம்ப டைட்டாக இருந்தால் அப்படின்னா அந்த மண் வந்து அந்த ஈரப்பதம் வந்து ரொம்ப ஒரு 2-3 நாளைக்கு நல்லா அந்த தண்ணீர் வச்சு தேக்கி வச்சுருக்கோம். அப்போ அந்த பயிர்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஆனால் இந்த ரெட் சாயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால மண் சீக்கிரமாகவே, அதாவது தண்ணி ஊற்றும் பொழுது அப்படியே நல்லா கடகடன்னு உள்ள கீழே நிலத்துக்குள்ளாரே இறங்கிடும். அதனால மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இந்த சாயிலுக்கு இருக்காது. சரிங்களா, லேட்ரைட் சாயில் ஃபவுண்ட் இன் த ரீஜியன்ஸ் விச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்டர்னேட் வெட் and dry condition. ஓகேவா, formed by the process of leaching. It is infertile, suitable for plantation crops like tea and coffee. ஸோ இது எதுக்கு சூட் ஆகுது, டீ காஃபி இது உற்பத்தி பண்ணுறதுக்கான இது. மவுண்டைன் சாயில் ஃபவுண்ட் ஓவர் த ஸ்லாப்ஸ் ஆஃப் மவுண்டைன், thin and அசிட்டிக் இன் நேச்சர். இதை போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் இந்த பாயிண்டோட எண்ணில், தின் அண்ட் அசிட்டிக் இன் நேச்சர். அடுத்த பாயிண்ட் போடும் பொழுது நேச்சர் ஆஃப் சாயில் டிஃபர்ஸ் பேஸ்டு ஆன் த ஆல்டிடியூட். ஓகேவா, நேச்சர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நேச்சர் ஆஃப் சாயில் டிஃபர்ஸ் பேஸ்டு ஆன் த ஆல்டிடியூட். ஓகேவா, எத்தனை பாயிண்ட் கொடுப்பீங்க? இது ஒரு பாயிண்ட்டு, தின் அண்டு அசிட்டிக் இன் நேச்சர். Second point, third point, nature of soil differs based on the altitude. Okay va? Desert soils found in the hot desert regions, porous and saline, infertile nature. நேச்சராகவே இது இன்ஃபெர்டைல், ஃபெர்டிலைஸ்க்கு யூஸ் ஆகாது. சரிங்களா, இன்ஃபெர்டைல் நேச்சர் இது தேர்ட் பாயிண்ட்டாக கொடுக்க போகிறீங்க. ஓகேவா, இன்ஃபெர்டைல் நேச்சர். அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட்டு
அக்ரிகல்ச்சர் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல். நாட் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுத்தா கூட போதும், சோன்னு போடணும் கூட அவசியம் இல்லை. அக்ரிகல்ச்சர் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாவே போதும். சரிங்களா? 4th பாயிண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். ஸோ இதை இந்த மாதிரி ஹைலைட் பண்ணது மட்டும் கரெக்டாக நீட்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக குறிச்சிக்கோங்க. ரைட். இது பேஜ் நம்பர் 90. ஓகேவா? ரைட் குட்டீஸ், இதில் நம்மளுக்கு 4 கொஷின் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பாருங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்குது. 4 கொஷினுமே டீட்டெயில் கொஷின் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இதெல்லாம் இனிமேல் தேவையில்லை. ஓகே ஓகே, நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.